கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? ஆதியாகமம் 19 அதிகாரம் 9 வசனமும் 11 வசனமும், உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். 11 வசனம், தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அலுத்து போனார்கள். தேவ ஜனமே, சோதோமை நோக்கி வந்த 2 தூதர்களை லோத்து அவன் வீட்டிலே ராத்தங்க அழைத்து கொண்டு போகிறான். அதை அறிந்த அந்த ஊர் ஜனங்கள் அவர்களுக்கு பொல்லாப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து லோத்துவினிடத்தில் பேசுகிறார்கள். அவன் இடம் கொடுக்காத பட்சத்தில், கதவை சாத்தின பட்சத்தில் அந்த கதவை உடைத்தாவது உள்ளே இருக்கிறவர்களுக்கு பொல்லாப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கதவை உடைக்க முற்படுகிறார்கள். அந்த கதவை உடைக்க கிட்டி சேரும் போது வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினதினால் அவர்கள் வாசலை தேடி தேடி அலுத்து போனார்களாம். தேவ ஜனமே, சற்று யோசித்து பாருங்கள். லோத்துவின் ஊரில் இருந்தவர்கள் நிச்சயம் லோத்துவோடு பழகி இருக்கக்கூடும். லோத்து செல்வ சீமானா இருந்ததினால் அநேக நன்மைகளை செய்திருக்க கூடும். ஆனால் அந்த வீட்டில் வந்த தூதரின் நிமித்தம் அவர்களுக்கு பொல்லாப்பு செய்ய இவ்வளவாய் கிட்டுகிறார்கள். அருகில் வந்து விட்டார்கள், வாசலுக்கு வந்து விட்டார்கள். ஆனால் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினதினால் வாசலை தேடி தேடி அலுத்து போனார்களாம். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்கள். வீட்டிற்கு முன்பாகத்தான் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் குருட்டாட்டம் வந்தவுடன் வாசல் எங்கே என்று வாசலை தேடி அலுத்து போனார்களாம். தேவ ஜனமே, இன்றைக்கும் உங்களோடு பழகினவர்கள், உங்களிடத்திலிருந்து நன்மையை பெற்று கொண்டவர்கள் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக உங்களுக்கு பொல்லாப்பு செய்யும்படியாய் உங்களை கிட்டி வரலாம். ஆனாலும் கலங்காதேயுங்கள். உங்களுக்கு பொல்லாப்பு செய்வதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவே மாட்டார். ஒரு குருட்டாட்டத்தை பிடிக்க பண்ணுவார். அவர்கள் எவ்வளவு முயற்சித்தாலும், எப்படியாவது உங்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று எவ்வளவோ நினைத்து முயற்சித்து தீமை செய்ய நினைத்தாலும் அதை செய்ய முடியாத அளவிற்கு, எந்த காரியத்திலும் செய்ய முடியாத அளவிற்கு, எப்படி பொல்லாப்பு செய்யலாம் என்று எவ்வளவு தேடினாலும் தேடி தேடி கிடைக்காதபடிக்கு ஆண்டவர் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு குருட்டாட்டத்தை அனுப்ப போகிறார். ஆனால் இதை லோத்துவிற்கு செய்ய காரணம் என்ன தெரியுமா? முதலாவது, ஆபிரகாம் அவனுக்காக ஜெபித்தான். இரண்டாவது, அந்த ஊருக்கு வந்த அந்த தூதரை அவன் அன்பாய் ஏற்றுக்கொண்டு ராத்தங்க வைத்தான். தேவ ஜனமே, இன்றைக்கும் உங்களுக்காக ஜெபிக்கிறவர்களை அதிகமாய் எழுப்புங்கள். இன்னும் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முன் வாருங்கள். இரண்டாவது, மற்றவர்களை அன்போடு, விசேஷமாய் ஆண்டவரை, ஊழியக்காரர்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எத்தனை பேர் எழும்பினாலும் உங்களோடு பழகினவர்கள், அதாவது உங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அந்த பலவீனத்தில் உங்களை கஷ்டப்படுத்தலாம் என்று எவ்வளவு முயற்சித்தாலும் அது ஒன்றும் நடக்காதபடிக்கு தேடி தேடி அலுத்து போகும்படியாய் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு குருட்டாட்டத்தை அனுப்புவார். ஆகவே உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய மனிதர்கள் எழும்புகிறார்களா? கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால் அவர்கள் எவ்வளவு தேடினாலும் எந்த காரியத்திலும் பொல்லாப்பு செய்ய முடியாத அளவிற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.